கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்ணீர் துடைக்கும் கரங்கள் சபையின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட உங்களோடு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கிருபை செய்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததான நோக்கத்தை குறித்தும் அவர் எங்கெங்கே நம்மளை அனுப்புகிறார் என்பதனை குறித்தும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறேன். கவனமாக கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தவர்கள் நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள்.
ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம். அவர் ஒரு கிராமத்துக்கு செல்கிறார். அருமையான கர்த்தர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அதிக நாட்களும் அதிக நேரங்களிலும் அவர் கிராமத்துக்கு சென்றார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அவர் இந்த இடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் ஒரு கிராமத்துக்கு செல்கிறார். அங்க குஷ்டரோகம் உள்ள அந்த 10 பேர் வந்து அவரிடத்துல சொஸ்தமானார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது அதிகமாக கிராமத்தில் இருக்க மக்களை நேசிக்கிறார். அடிக்கடி கிராமத்துக்கு செல்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் அவர் கிராமத்துக்கு செல்கிறார்? ஏன் கிராமத்துக்கு அவர் சென்று அவர்களை மேன்மைப்படுத்தவும் அவர்களை சுகமாக்க விரும்புகிறார் என்று சொன்னார். அங்கே சீசர் இடத்துல சொல்லும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2-3 நம்ம வாசிப்போம் என்றால், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்ததான காலத்திலே அவர் தம்முடைய சீசர் இடத்துல சொல்லும் போது, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று சொன்னால் அந்த கிராமத்தில் அநேக கழுதைகள் கட்டப்பட்டிருக்குது என்று சொல்லுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அநேக மக்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். கிராமத்தில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், கட்டப்பட்டு இருக்கிறார்கள். பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், சாபத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், ஜாதியினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள், பாஷையினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி அநேக கட்டுகள் அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிறத இயேசு கண்டுதான் சொல்லுகிறார், நீங்கள் கிராமத்துக்கு போங்கள், நீங்கள் போய் அந்த கட்டிலிருந்து அவர்கள் அவிழ்த்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கட்டு அவிழ்க்கும் போது யாராவது உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இது ஆண்டவருக்கு வேண்டும். கட்டு அவிழ்க்கப்படாத எந்த ஒரு மனிதனும், பாவத்திலும் சாபத்திலும் கட்டு அவிழ்க்கப்படாத எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரால் பிரயோஜனப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஒரு மனிதன் வேண்டுமானால் முதலாவது அவன் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டவிழ்க்கிறதுக்கு சீசர்களை அனுப்புகிறார். 2 சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், கட்டு அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொன்னேன். அந்த காலங்களெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் கழுதைகள் நிறைய இருக்கும். இப்போல்லாம் கழுதைகளை பார்க்க முடியல. அந்த நாளையில் கழுதையில் பார்த்தீங்கன்னா நிறைய, அது ஒரு சாரார், அவங்க வந்து துணி வெளுப்பாங்க. அந்த ஏரியில் போய் அந்த கழுதை மீது பொதி அழுக்கு துணியை அப்படி ஏற்றி கொண்டு போவார்கள். அதுக்கப்புறம் போய் அங்கே போய் வெள்ளாயில் வச்சு வேக வச்சு திரும்ப அந்த கழுதை மேலே ஏற்றி கொண்டு அந்த ஏரிக்கு வருவார்கள். அப்படியாக அந்த கழுதையினுடைய முதுகு அப்படியே வளர்ந்து போயிருக்கும். முடியெல்லாம் அந்த கழுதை முதுகில் இருக்காது. ஏன்னு சொன்னால் அப்படி கஷ்டப்படுகிறதான ஒரு கழுதை. அந்த கழுதை யாராவது போய் அவிழ்த்தா உடனே தன் காலில் ஒரு உதவிடும். அப்படியாக தன்னை மற்றவர்களை உதைக்கக்கூடிய ஒரு கழுதை. எது கடந்தாலும் பொறுக்கி திங்க, பேப்பரு அங்கே இங்கே போஸ்டர் அது எல்லாம் பொறுக்கி திங்கிற அந்த அப்படிப்பட்ட கழுதையை ஆண்டவர் சொன்னார், அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஏன் அவர் சொல்லியிருக்கலாமே, இந்த யானை பெரிய ஒரு உருவமாக இருக்குது, அழகா இருக்குது, அதை அவிழ்த்து கொண்டு வாங்க என்று சொன்னாரா? குதிரை ரொம்ப அழகா இருக்குது, அவை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இந்த மாடு நல்லா விவசாயத்துக்கு தேவையா இருக்கு, அவிழ்த்து கொண்டு வாருங்கன்னு சொல்லவில்லை. ஆண்டவர் விரும்புகிறது இந்த கழுதை குட்டியாக விரும்புகிறார். இந்த கழுதை குட்டி எதை காட்டுது என்று சொன்னா, பாவத்தில் வாழ்கிற மனுஷன், பாவத்திலும் சாபத்திலும் கிடக்கிற ஒரு மனுஷன் இந்த கிராமத்தில் கட்டப்பட்டு இருக்கிறான். ஆகவே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், கிராமத்துக்கு போங்கள். எனக்கு அநேக ஊழியர்கள் கிராமத்துக்கு போக விரும்ப மாட்டார்கள். எங்க வேணா டவுனுக்கு போகணும், அங்கதான் எல்லா வசதிகளும் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? கிராமத்துக்கு போ. உனக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கதான் கட்டப்பட்டு கிடக்கிறது. அவர் வந்த நோக்கமே பாவத்தில் இருக்க மனுஷனை அவிழ்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பிதான் இந்த உலகத்துக்கு மனுஷனாக பிறந்து வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டிய வேலை கிராமத்துக்கு செல்ல வேண்டும். அநேக மக்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களால் விடுவிக்கப்பட முடியலை, அவர்கள் ஆண்டவருடைய பாதத்துக்கு வர முடியலை.
ஆகவே இன்னைக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய சீசர்கள் எழும்ப வேண்டும். கிராமத்துக்கு சென்று அநேகரை கட்டு அவிழ்த்து கொண்டு வர வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கட்டு அவிழ்த்து கொண்டு வந்து அதை ஆண்டவர் இடத்துல விடும்போது அநேக முறை காணாம போய்விடும். ஆகவேதான் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணா போயிற்று, கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். கழுதைகளை தேடி போக வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது கீசு தன்னுடைய மகனாய சவுல் இடத்துல சொல்கிறார், எப்பா நம்ம கழுதையெல்லாம் காணாம போயிடுச்சப்பா, நீ தேடி போ. இன்னைக்கு அநேக கழுதைகள் தேவனுடைய அன்பை ருசித்து தேவனுடைய பாதத்துக்கு வந்து அவருடைய நன்மை பெற்றதான ஜனங்கள் இந்த காணாம போன கழுதை போல ஆண்டர் விட்டு தூரமா ஓடி போகிறார்கள். இனிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியத்தை சேர்வுகள் தேடி போக வேண்டும். பின்மாற்றக்காரனை காட்டுகிறது இது. அந்த கழுதை காணாம போன கழுதை எது என்றால் தன் முதலாளியை விட்டு, தன் எஜமான விட்டு காணாம போகிறதே. கட்டவிழ்த்தாச்சு, அவருடைய பாதத்துக்கு கொண்டு வந்தாச்சு, ஆனால் அது காணாம போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காணாம போன கழுதையை நம்ம தேட வேண்டும். பின்மாற்றத்தில் இருக்க மக்களை தேடி போக வேண்டும். பேதுரு பின்மாற்றத்துக்கு போய்விட்டார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைந்த உடனே அவர் பின்மாற்றமா போனார். ஆனா இயேசு அவரை விடவில்லை, அவரை தேடி போகிறார். யோவானின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை 3-4 நம்ம வாசிப்போம் என்றால், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு காணாம போனவர்களை தேடி வருகிறார். காணாம போன ஆண்டவரை விட்டு பின்னாக ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அவருடைய அன்பை ருசித்து அவருடைய பாதத்தில் இருந்தவர்கள் எனக்கு அநேகர் ஆண்டவரை விட்டு காணாம போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரை விட்டு தூரமா போகிறார்கள். ஆண்டவரை விட்டு எவன் ஒருவன் பின்மாற்றமா போகிறானோ அவனுக்கு ஆசீர்வாதமே இல்லை. அவன் இரவெல்லாம், பேதுரு இரவெல்லாம் அவன் அந்த கடல்ல மீன் பிடித்தவன். அவருக்கு பேதுருக்கு தெரியும் மீன் எந்த இடத்துல இருக்கு என்று சொல்லி. ஆனால் பின்மாற்றக்காரனை கண்டு மீனு கூட ஒதுங்கி கொள்ளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு அன்று இரவு ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆண்டவர் பார்த்தார், என் பிள்ளை என்னை விட்டு தூரமா போயிட்டார் என்று சொல்லி அவனை தேடி வருகிறார். அருமையான கர்த்தர், அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், காணாம போன கழுதையை விட்டுறாத, நீ தேடி போக வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட பின்மாற்றக்காரர்களை நீ தேடி போய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீ சேர்க்க வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 3ஆவதாக அந்த கழுதை, அந்த பின்மாற்றத்திலிருந்து வெளிவந்த கழுதை என்ன செய்கிறது என்று பார்ப்போம். என்ன ஆகும்? 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இந்த கழுதை எஜமானாகிய ஆண்டவரோடு பேசுகிற ஒரு கழுதையா காண்கிறோம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிழையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கழுதை பேசுது தன் எஜமான இடத்துல. இது பேசுகிற ஒரு கழுதை. இன்னைக்கு அநேக கழுதைகள் மீட்கப்பட்டிருப்பார்கள், கட்டு அவிழ்க்கப்பட்டு இருக்கும், பின்மாற்றத்திலிருந்து வெளியே வந்திருப்பார்கள். ஆனா எஜமானாய் நமது ஆண்டவர்கிட்ட பேச அவங்களுக்கு மனம் இருக்காது. இங்க பார்க்கிற இந்த கழுதை தன் எஜமானோடு பேசுகிறது. இது எதை காட்டுதல் என்று சொன்னா, தேவனுடைய பாதத்துல அவரோடு பேசுகிற அனுபவம், அவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. ஒரு அருமையான தேவ பிள்ளை, கட்டவிழ்க்கப்பட்ட தேவ பிள்ளை தேவனோடு பேசி கொண்டு இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஆகவேதான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அன்னாள் ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். வாசிப்போம். அவள் போய்
அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு கழுதை அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுதோ, அவரை நோக்கி பேசுகிறதோ, அவர் அந்த கழுதை மேலே பிரிய வைக்கிறார். உடனே அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவளுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். மீட்கப்பட்டதான இந்த கழுதை, கட்டவிழ்க்கப்பட்ட இந்த கழுதை, பின்மாற்றத்தில் கடந்த இந்த கழுதை தேவனோடு பேச வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்றால், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பண்ணுகிற ஜெபம் வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறதாக இருக்க வேண்டும். கர்த்தர் வானத்திலிருந்து உங்களோடு பேச வல்லமையுள்ள தேவன், வானத்திலிருந்து அக்கினியினால பதிலளிக்கிற தேவன். அந்த தேவனுக்கு முன்பாக இந்த கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை பேசுகிறதாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சபையார் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறார்கள். வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபையார் பண்ணுற இந்த ஜெபத்தை கேட்டு கட்டப்பட்ட பேதுருவை கர்த்தர் கட்டவிழ்த்து விடுகிறார். சிறைச்சாலையில் இருந்துதானே அந்த பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தர் நமது ஆண்டவர், நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். ஆகவேதான் இந்த கழுதை ஆண்டவரோடு பேசப்பட வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போமானால், பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஆமென், அல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க பேதுரு எழும்பி ஜெபிக்கிறான். பேதுருவாகி இந்த கழுதை ஜெபிக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் இந்த கழுதையை பேச வேண்டும் என்று விரும்புகிறார். முதல்ல இந்த கழுதையை கட்டவிழ்த்து விடு என்று சொல்கிறார். 2வது தேடிப்போ என்று சொல்கிறார். 3வது அந்த கழுதை என்கிட்ட பேசணும்னு விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பேதுருடைய ஜெபத்தை கேட்டு மரித்து போனதான தபித்தால் உயிரோடு எழும்ப முடிய தேவன் கிருபை செய்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நம்ம வாசிக்கும் போது இந்த கழுதை என்ன செய்ய வேண்டும்? இந்த கழுதை ஆதியாகமம் 42:26 இந்த கழுதை தானியம் சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மை காட், வாசிப்போம். அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார்கள். ஆமென். இப்போ தானியம், இந்த கழுதை கட்டப்பட்ட கழுதை அவிழ்க்கப்பட்டுச்சு, காணாம போன கழுதையை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த கழுதை எஜமானோட பேசுவது மாத்திரம் பத்தாது, நீ தானியம் சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கழுதையின் மேல் தானியத்தை வைத்து அவர் பஞ்சத்தோடு இருக்கிற மக்களுக்கு பஞ்சத்தை தீர்க்கும்படி தானியத்தை கொண்டு போகிறார்கள். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் 96:2 கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க. இந்த கழுதை தானியம் சுமக்கிறது என்றால் அது சுவிசேஷத்தை சுமந்து செல்ல வேண்டும். ஆண்டவரோடு பேசுவது மாத்திரம் பத்தாது, அந்த கழுதை ஆண்டவருக்காக தானியம் சுமக்க வேண்டும். சுவிசேஷத்தை பசியோடு எத்தனை மக்கள், சுவிசேஷம் இல்லாமல் இன்னைக்கு அநேக மக்கள் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரீர பசியை நான் சொல்லல, ஆத்தும பசி. ஆத்துமாக்கு ஒரு பசி உண்டு. அந்த பசியை ஆற்ற முடியாம அநேகர் இங்கே பசித்திருக்கிறவங்களுக்கு தானியத்தை சுமக்க வேண்டும் இந்த கழுதை. ஆகவே தானியம் சுமக்கிற கழுதையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, குருடர் பார்வையடைகிறார்கள்,
சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய தரித்திரம் அந்த உலகத்துல வாழ்கிறவனுக்கு இருக்கிற தரித்திரம் நீங்க போக வேண்டுமானா அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இந்த கழுதையினுடைய வேலையை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவநாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய சுவிசேஷத்தின அவனுக்கு பிழைப்பு உண்டு. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 1:16 வாசிக்கும் போது, ரோமர் 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதா பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு யார் வெட்கப்படக்கூடாது, எழும்ப வேண்டும் கர்த்தருக்காக. ஏன்னு சொன்னா ஆண்டவர் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை, காணாம போனதை தேடிக்கொண்டு வந்த கழுதைய அவர் முதலாவது நீ பேச வேண்டும், இரண்டாவது நீ தானியம் சுமக்க வேண்டும். தானியம் என்பது சுவிசேஷம். சுவிசேஷத்தை நீ அறிவிக்க செல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சுமந்து செல்ல வேண்டும் இந்த கழுதை. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவது. அதை பவுல் சொல்லும்போது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நான் வெட்கப்படேன் என்று சொல்கிறார். வெட்கப்படக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க. அவர் ஜீவனுள்ளவர். அவர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கெலின் சுவிசேஷம் 8:35 வசனத்தை வாசிப்போம் என்றால், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அருமையான கர்த்தருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக எதை நீ இழந்தாயோ அதை நீ ரட்சித்துக் கொள்வாய், மீட்டுக் கொள்வாய் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் நிமித்தமாக சுவிசேஷ நிமித்தம் இதை இழந்தாயோ அதை மறுபடியும் ஆண்டவர் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமம். ஆகவே இந்த கழுதை தானியம் சுமக்கிற கழுதையாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கெலின் சுவிசேஷம் 1:15 வசனத்தை வாசிப்போம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கழுதையின் வேலை கட்டப்பட்டு கிராமத்துல கட்டப்பட்ட கழுதைய அவர் அவிழ்த்து கொண்டு வந்த உடனே அந்த கழுதை காணாம போச்சு. காணாம போன கழுதையை மறுபடியும் தேடிக்கொண்டு வந்தார். இப்ப அந்த கழுதை அவரோடு பேசுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த கழுதை தன் முதுகு மீது தானியம் சுமக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிறது. மை காட் ஜீசஸ். மூன்றாவதாக அந்த கழுதை என்ன செய்கிறது? ஆதியாகமம் 22:5 வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தர் ஆபிரகாம் சொல்லுகிறான், கழுதையை நிறுத்துங்க, கழுதை காத்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கழுதை எனக்காக காத்திருக்க வேண்டும். நிறுத்திருங்க, வருவேன், நான் போகிறேன், நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது வருகைக்கு இந்த கழுதை ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, காலையிலே வந்து உமக்கு நேரே காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவே, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே உமக்கு நேரா வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன். காத்திருக்கிற கழுதையாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை, காணாம போன கழுதை, அவரோடு பேச வேண்டும். அவருடைய வார்த்தையாகிய சுவிசேஷத்தை சுமந்து செல்ல வேண்டும். மூன்றாவதாக கழுதையை அவருடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும். அவர் எப்ப வருவார், அவருடைய வருகையில அவரோடு போக வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவார். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாவது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். அல்லேலூயா. தமக்காக காத்திருக்கிறவர்களை ரட்சிக்கும்படி ஆண்டவர் வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த கழுதை காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் எப்ப வருவார், என்னை எப்ப ரட்சிப்பார் என்று சொல்லி காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி காத்திருக்க வேண்டும்? 2 பேதுரு 3:12 2 பேதுரு 3:12.
தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு தேவனுடைய நாள் சீக்கிரமா வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கழுதையுடைய வேலை காத்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர் கட்ட அவிழ்த்து கொண்டு வந்தார். எங்கேயோ ரோட்ல கட்டப்பட்ட கழுதை. அந்த கழுதைக்கு ஒரு நல்ல ஒரு தொழுவம் கூட கிடையாது. கழுதை நாள் சந்தியில தான் கட்ட வைத்திருப்பார்கள். அழுக்கு மூட்டையை சுமக்கிற கழுதை, பாவத்துல கடந்த கழுதை. இந்த கழுதைய அவர் கட்ட அவிழ்த்த போது அது அவருக்காக என்ன செய்யுது? அவரோடு பேசுகிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய தானியத்தை சுமக்கிறது. மூன்றாவதாக அவருடைய வருகைக்கு காத்திருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த கழுதைக்கு ஒரு பெரிய மேன்மை கிடைக்குது. மார்க் 11:8. அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய கழுதையை கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த கழுதைக்கு மேல இயேசு ஏறுகிறார். இயேசு ஏறின உடனே இந்த கழுதைக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறது. புழுதியில கடந்த கழுதை, தள்ளப்பட்ட கழுதை, மனுஷரால் விரும்பப்படாத ஒரு கழுதை. இப்போ இந்த கழுதை இயேசு கழுதை மேல் ஏறின உடனே இயேசுக்கு ஒரு அந்த கழுதைக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறது. இந்த கழுதை வரும்போது நிறைய வஸ்திரங்களை கொண்டு விரிக்கிறார்கள். பாருங்க, இயேசுவ கழுதை மேல இருக்குது. இந்த கழுதை அந்த வஸ்திரத்தின் மேலே நடக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கழுதை எவ்வளவு மேன்மை அடைஞ்சிச்சு பாருங்க. ஒரு ரகாவரபா ஒரு நாள் தள்ளப்பட்டு கிடந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டு வந்த உடனே இப்பொழுது மேன்மை அடைஞ்சிருச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் கண்டு நீங்கள் எழும்பி, எப்படி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கிராமத்தில் போய் கழுதையை கட்டவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி கட்டவிழ்க்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவருக்காக அவரோடு அப்படி பாத்திரம் வந்து பேச வேண்டும். அவருக்காக தானியம் சுமக்க வேண்டும். அவருக்காக காத்து இருக்க வேண்டும். இந்த 3 காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவங்களை எப்படி அந்த கழுதைக்கு ஒரு மேன்மை கிடைச்சதோ அப்படியா உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை இதனால் ஆண்டவர் கொடுத்தபடினால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏசப்பா, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பாதத்தில் அமர்ந்திருக்கணும், உங்களோட பேசணும், உமக்கு அந்த தானிய சுமக்கணும். ஐயா ஏசப்பா, உங்களுடைய வருகைக்கு காத்திருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையா ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கோங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்றோம் நல்ல பிதாவே. ஆமென், அல்லேலூயா. மை காட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9782889982 மற்றும் 9842050930.